இதில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஹந்தக் அகல் யுத்தம் அப்படிங்கிறதுனுடைய ஏன் நடந்துச்சு, அதில் எதிரிகள் எவ்வளவு, நாம் எவ்வளவு, எத்தனை நாள் நம்ம அதில் வந்துட்டு களம் காண வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு, இதனுடைய பின்னணியில் எவ்வளோ பெரிய தாக்கங்கள் ஏற்பட்டுச்சு, அந்த துஆ ஒப்புக்கொள்ளப்பட்ட பள்ளிவாசலினுடைய வரலாற்று பின்னணி என்ன என்பதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச வரைக்கும் சில செய்திகளை சுருக்கமான முறையில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். முதல் யுத்தமாக பத்ருங்கிறது நடந்துச்சு, தற்காப்பு போர் அப்படிங்கிறது. அதில் காஃபிர்களுக்கு படுதோல்வி. அது மாதிரி தான் அடுத்ததாக ஒரு தற்காப்பு போர் அப்படிங்கிறது உஹது நடந்துச்சு. அதுலேயும் கூட கிட்டத்தட்ட அவங்களுக்கு தோல்வி தான். எனவே பழி வாங்குவதற்காண்டி அவங்க தருணம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க மக்காவினுடைய அந்த இறை மறுப்பாளர்கள். மதீனாவில் பார்த்திங்கன்னா பலரும் இருக்கிறாங்க. அதில் இந்த சதிகார கும்பல் இருக்கிறாங்கல்ல, எதிரிகள் யகூதிகள், அவங்க எப்போவுமே அன்று முதல் இன்று வரைக்கும் சதி செய்கிறது, குழப்பம் பண்ணுறது, இழுத்து விட்டு கூத்து பார்க்குறது, இந்த வேலைகள் அவங்க அந்த காலத்துலேருந்து செஞ்சிட்ருக்கிறாங்க. அந்த கூட்டம் இங்கே இருக்கிறாங்க. அவங்களோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நல்லுறவுக்காண்டி ஒப்பந்தம் பண்ணி, சமாதான ஒப்பந்தம் பண்ணி போய்கிட்டு இருக்கிறாங்க. திடீரென அவங்க வந்துட்டு அந்த ஒப்பந்தத்தை முறிச்சிடுறாங்க, மீறிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட கொலை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இந்த பின்னணியில் இந்த சதிகார கும்பலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஊரை விட்டு துரத்துறாங்க, மதீனா விட்டு அப்புறப்படுத்துகிறாங்கன்னு பார்ப்போம். எனவே தன்னுடைய இந்த தாகத்தை, தன்னுடைய இந்த கோபத்தை தீர்த்து கொள்வதற்கு நேருக்கு நேராக நெஞ்சுரம் இல்லை, எதிர்க்கிறதுக்கான அவங்களுக்கு தைரியம் இல்லாதனால பின்னாடி திரைக்கு பின்னாடி இருந்து எதிர்ப்பை காட்டுறாங்க. அதாவது மக்காவுக்கு ரூட்டை போட்டு கொடுத்து அவங்கள இங்கே எதிரியாக வந்துட்டு தாக்குதலுக்காண்டி கூப்பிட்றான். அது மாதிரி அண்டி ஒண்டி இருக்கக்கூடிய அத்தனை அரபிகளையும் கூட ஏவி விட்டு நம்மளை தாக்குறதுக்காண்டி உள்ள முயற்சி செஞ்சாங்க. அதுதான் அஹ்ஸாப் என்பதாக இந்த யுத்தத்துக்கு பேர் சொல்கிறாங்க. இந்த யுத்தத்துக்கு பேர் அகல் யுத்தம், ஹந்தக் யுத்தம், அஹ்ஸாப் யுத்தம் என்பதெல்லாம் பல பேர்கள் கொண்டது. இந்த மாதிரி ஒரு கூட்டம் மதீனாவில் இருக்கிறாங்க முஸ்லீம்கள், ஒரு 3000 பேர் இருக்கிறோம். இவர்களை கருவறுப்பதற்காண்டி திட்டமிடுறாங்க. எதிரிகள் மக்காவிலிருந்து வரக்கூடியவங்க ஒரு 4000 பேர், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரபிகளையும் ஒன்றாக சேர்த்து அது ஒரு 6000 பேர், சுமார் 10,000 பேர் கொண்ட குழு வராங்க. இந்த 3000 பேரை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி வர்றது பார்த்திங்கன்னா ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு வராங்க. ஷவ்வால் மாதத்தினுடைய அந்த மாதத்தில் ஆரம்பிக்குது. துல்காதானுடைய கடைசியில் தான் அது களம் முடியுதுன்னு பார்ப்போம். இத்தனை நாட்கள் சுமார் ஒரு 3-4 வாரங்கள் நீண்டு நிற்குதுன்னு பார்ப்போம். இந்த களம் இத்தனை நாட்களில் வந்து களம் காண வேண்டிய சூழல் ஏற்படுது. இத்தனை 10,000 பேர்கள் ஒன்றாக வரக்கூடிய நேரத்தில் இவர்களை எதிர்கொள்வதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. காரணம் இருப்பது வெறும் 3000 பேர் தான். எல்லாருமே ஆயுதம் இல்லாமல் சாதாரண ஆட்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் எதிரிகள்கிட்ட எல்லா பலமும் உண்டு, ஆயுதமும் உண்டு, குதிரை உண்டு, ஒட்டகம் உண்டு, எல்லாமே உண்டு. ஆனால் நம்மள்கிட்ட அந்த மாதிரிலாம் இல்லாதன் காரணமாக எதிர்ப்பது மிக பெரும் சவாலாக இருந்துச்சு. எனவே ஆலோசனை கேட்ட நேரத்தில் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அவங்க பதில் சொன்னாங்க. அவங்க விளக்கம் கொடுத்தாங்க. எங்கள் நாட்டில் ஈரானில் கையாளக்கூடிய ஒரு யுக்தி, அதனை நீங்கள் கையாளலாம் என்பதாக சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா, ஊரை சுற்றிலும் ராட்சத குழி தோண்டியாச்சுன்னா எதிரிகள் நம்மளை வர முடியாத அளவுக்கு, உள்ளே நுழையாத அளவுக்கு நம்ம தற்காத்து கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, ஆலோசனை கொடுக்குறாங்க. மதீனாவில் பார்த்திங்கன்னா சுற்றிலும் வந்து பல இடங்கள்லையும் மலைகளால் நிறைந்திருக்கும், பள்ளத்தாக்குகள் இருக்கும். எனவே அந்த மாதிரி இடங்கள் மூலமாட்டு எதிரிகள் வர்றது குறைவு, வர முடியாது. எந்த வழியாக சமதளத்தில் வர வாய்ப்பு இருக்குதோ அந்த இடத்துல பிசாசர்கள் திட்டமிட்டு இவ்வளோ பெரிய குழி தோன்றதுக்கான முயற்சி, ஆலோசனை கொடுக்குறாங்க, முடிவு எடுக்கிறாங்க. 10 பேர் கொண்ட குழுவாக அவங்க நியமிக்கிறாங்க. 10 பேர் கொண்ட குழுவுக்கு ஒரு 40 முழம் அவங்க குழி அகல் தோண்ட வேண்டும் என்பதாக பொறுப்பு கொடுக்கப்படுறது. அந்த மாதிரி வந்து பல நாட்கள் காலையில் ஆரம்பிப்பாங்க, இரவு வரைக்கும் அவங்களுடைய சாயங்காலம் வரைக்கும் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி தோண்டிக்கொண்டே இருப்பாங்க. வேர்வை சிந்த சிந்த பசியோடு தோண்டி கொண்டிருப்பாங்க. ராத்திரியில் போய்ட்டு ஓய்வு எடுப்பாங்க, மீண்டும் அடுத்த நாள் வரணும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட எத்தனையோ பல நாட்கள், வாரங்கள் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு பார்ப்போம். சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட யுத்தம். ஆக மொத்தத்தில் இத்தனை பேர்கள், அவங்க 10,000 பேர் கொண்ட படை மதீனாவை நெருங்கி தாக்கணும் என்பதற்காண்டி உள்ளே வரக்கூடியதில் அவங்க கண்ட காட்சி அலறக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. அவங்க கண் விடர்ந்து அவங்க பார்க்கக்கூடிய அளவுக்கு ராட்சத குழிகள் தோண்டி வைக்கப்பட்டிருக்குது. அவங்களால இந்த பக்கம் கடந்து வர முடியலை எதிரிகளால். எனவே அங்கேயே அவங்க டேரா போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க.
இருந்தாலும் அங்கிருந்து அவங்க நகர்ந்து போக மாட்டேங்கிறாங்க, வர முடியாது. இருந்தாலும் அங்கேயே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய மாபெரும் ஏற்பாடு, இது ஜாஊக்கும் மின் ஃபௌகிக்கும் மின் அஸ்ஃபல மின்கும், பலதரப்பட்ட இடங்கள்லேருந்து உங்களை தாக்குறதுக்கான அந்த கூட்டங்கள் வந்தாங்க. வந்த நேரத்தில் நான் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுவான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குரு ரஹ்மத்துல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு தன்னுடைய அருளை கொண்டு இந்த எதிரிகளை வந்துட்டு ஓட விட்டான். அவங்களுக்கு ஒரு குளிரான இரவாக இருந்துச்சு. பெரிய சூறாவளி மாதிரி காற்று ஒன்று அடித்து அவங்களுடைய அந்த கூடாரம்லாம் பிச்சுக்கிட்டு போச்சு. அவங்க கெட்டிருக்கக்கூடிய அந்த வாகனம், குதிரைகள், ஒட்டகம்லாம் வந்துக்கிட்டு அத்துக்கிட்டு போகுது. அவங்க பெரிய தேக்ஸாலாம் வச்சுருக்கிறாங்க, அதெல்லாம் உருளுதுன்னு பார்ப்போம். அவ்வளோ பெரிய காற்றை கொடுத்து அல்லாஹ் அவங்க பீதியை கிளப்பி அங்கேருந்து ஓட வச்சான்னு பார்ப்போம். செய்தியை பார்ப்போம், ஹதீஸில் பார்ப்போம். இது அதபுல் முஃப்ரது, அது மாதிரி முஸ்னத் அஹ்மது, பல கிதாபிலும் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸு. அந்த ஹதீஸை சில பேர் சஹீஹ், சில பேர் பலஹீனம்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் இது வரலாற்று சார்ந்தது தான். எனவே இதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அதில் பார்ப்பீங்கன்னா, தஆ ஃபி மஸ்ஜிதுல் ஃபத்ஹி சலாசன் யௌமல் இஸ்னைனி, இன்று எந்த இடத்துல மஸ்ஜிதுல் ஃபத்ஹ் என்பதாக கெட்டி வச்சுருக்காங்களோ, ஒரு மலை குன்று மேல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து கொண்டு துஆ செய்கிறாங்க. அந்த இடத்துல பின்னாடி அநேகமா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய காலத்தில் வந்து அது பள்ளியாக உருவாக்கப்படுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு பேர் மஸ்ஜிதுல் ஃபத்ஹ், வெற்றியினுடைய பள்ளின்னு சொல்கிறாங்க. அந்த குன்றின் மேல் இருந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாட்கள் தொடர்ந்து துஆ செய்து கொண்டிருந்தாங்க. திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை தொடர்ந்து துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியாக அந்த புதன்கிழமை அன்று லுஹர் அசர் இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் அந்த துஆ அங்கீகரிக்கப்பட்டுச்சுன்னு பார்ப்போம். அதாவது எதிரிகள் இங்கேருந்து துண்டை காணும் துணியை காணும் என்பதாக ஓடக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய அந்த துஆவுடைய அங்கீகாரம் ஏற்பட்டுச்சு என்ற செய்தியை பார்ப்போம். அதுதான் அந்த மலை குன்றின் மேல் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி ராட்சத குழி தோண்டியதன் காரணமாக 2 சைடும் நேருக்கு நேர் மோத வேண்டிய ஒரு சூழல் ஏற்படலை. ஆனாலும் அங்கும் இங்குமாக அம்புகள் பாய்ந்தன. எனவே சில பேர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு 4-5 பேர், இங்கே ஒரு 4 பேர், அங்கே ஒரு 5 பேர், இந்த மாதிரி மட்டும் மரணங்கள் ஏற்பட்டுச்சு. மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாத அளவுக்கு அல்லாஹ் பாதுகாத்து கொண்டான். இதுதான் அந்த வரலாற்று பின்னணின்னு பார்ப்போம். அது இதில் நம்ம கிடைக்க வேண்டிய பாடம் என்னவென்றால், அந்த இடத்துல போய்ட்டு நம்ம இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தாங்கல்ல, அந்த இடத்தவே நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு பக்கத்திலேயே பல பள்ளிவாசல் கட்டியிருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு பேர் 7 மஸ்ஜிது சபா மசாஜின்னு சொல்கிறாங்க. நம்ம சொன்னோம்ல 10 பேராக குழு நியமித்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு, அதில் அந்த குழுவினுடைய பொறுப்பாளரின் பேரில் பின் வரக்கூடிய மக்கள் பள்ளிவாசல் உருவாக்கியிருக்கிறாங்க. அதுதான் 7 மஸ்ஜித் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த இடங்கள்லாம் போகக்கூடிய இன்றைக்கி எதுவும் இல்லை. இன்றைக்கி அந்த ராட்சத குழிகள்லாம் ஒன்றும் இல்லை. அது கடைகளும் வீடுகளும் ரோடுகளும் போயிருச்சு. இருந்தாலும் அந்த ஒரு இடம் மட்டும், எந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து கொண்டு துஆ செஞ்சாங்களோ அந்த இடம் மட்டும் மிச்சமாக இருக்குது. அந்த மாதிரி இடங்களை போய் நம்ம காணக்கூடியதில் ஈமான் பசுமை பெறும், மீண்டும் கூட அது புத்துயிர் பெறும். நாம் அங்கே நின்று கொண்டு யோசிக்கணும். சஹாபாக்கள் தன்னுடைய உயிரையும் கொடுத்து தீனை வளர்த்தாங்க. இன்றைக்கி நம்ம இஸ்லாத்துக்கான நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் என்பதையும் நம்ம வந்து ஆலோசனை பண்ணணும். நாம் நம்மளுடைய சொந்த வாழ்க்கையிலையும் அல்லாஹ் ரசூல் சொன்னதன் பிறகு முழுமையான முறையில் ஏற்று நடக்க வேண்டும் என்பதற்காண்டி சபதம் எடுக்க வேண்டும், உறுதிமொழி எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மதீனா மாநகரம்ங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துயில் கொள்ளக்கூடிய ஒரு பூமி. இந்த பூமிக்கு வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். நபிக்கு அருகாமையில் வந்து சேர்ந்திருக்கணும். அல்லாஹ்வே, எந்த ஒரு தகுதியும் இல்லாத என்னை எப்படி உன்னுடைய நபிக்கு அருகாமையில் இந்த மதீனாவில் ஒன்று சேர்த்தா, இதே போன்று நாளைக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்கள்ல, அந்த சொர்க்கத்திலே என்னையும் உயர்த்தி வைப்பாயா, கொண்டு போய் சேர்ப்பாயா என்பதாக நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்மளுடைய எண்ணம் நியத் அனுசரித்து அவ்வளோ பெரிய பதவி அல்லாஹ் தஆலா நமக்கு தருவான். அவனுடைய பூமி காபாவையும் நபியினுடைய பூமி அந்த மதீனா முனவராவையும் மீண்டும் மீண்டும் காணக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் தருவானாக. நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக.